नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते। ध्वनि वழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு மனக்கவலைகளை தீர்க்கும் அபிராமி அந்தாதியின் 5ஆம் பதிகம். பக்தி யோகம் அல்லது பக்தி மார்க்கம் நம் எண்ணங்களையும் செயல்களையும் கவனத்தோடு கட்டுப்படுத்துகிற ஒரு வழின்னு இந்த சீரீஸோட 6வது பதிவில் கேட்டிருப்போம். இந்த பக்தி மார்க்கம்னா என்ன? அது எப்படிப்பட்டது? எப்படி செயல்படும்? ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஒருவர் பக்தி யோகத்தை கடைப்பிடிக்கிறதால ஜீவ முக்தி அதாவது மனநிறைவு, விதேக முக்தி அதாவது உடல் அழிந்த பிறகு ஆத்மாவுக்கு பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை, இப்படி 2மே கிடைக்கும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பக்தி 5 வகைப்படும் அல்லது 5 நிலைகளை கொண்டதுன்னு கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. ஒரு பக்தன் தன் தேவையை நிறைவேற்றிக்க கடவுள் மேலே பக்தியாக இருக்கான்னா அப்போ அது காமிய பக்தி. இதுவே ஒருத்தர் பொதுநலத்துக்காக கடவுளை வேண்டாருன்னா நிஷ்காமிய பக்தி. எப்போ ஒருவர் கடவுளோட பெயரையோ உருவத்தையோ வணங்கி தியானம் செய்கிறாரோ அப்போ அவரோட பக்தி சகுண பிரம்ம உபாசனைன்னு சொல்லப்படுது. உருவம், பெயர் இது 2மே இல்லாத பிரம்மத்தை மனசுல வச்சு தியானம் செய்கிறது நிர்குண உபாசனை. வேதங்கள், மந்திரங்கள், சாஸ்திர ஞானம் போன்றவற்றின் துணையோட கடவுளை புரிஞ்சிக்க முயற்சிப்பது ஞான யோக பக்தி. இதில் நாம் எதை வேணும்னாலும் பின்பற்றலாம். ஆனால் அந்த செயலின் நோக்கம் என்னங்கிறது தான் உண்மையான கேள்வி. பக்தியை பற்றுன்னு சொல்லலாம். பக்தி கடவுள் மேலே மட்டும்தான் வைக்க முடியுமா? இல்லையே. தன் துணைவர் மீதும் வைக்கலாம், தன் நாட்டின் மீது வைக்கலாம், தன்னோட வேலையின் மீது வைக்கலாம். இந்த பக்தியும் இறைவன் மீது வைக்கிற பக்தியும் ஒன்றா? இந்த கேள்விக்கான விடை நாம் இறைவன்னா என்னன்னு நம்புகிறோமோ அதை பொறுத்து தான் அமையும். எப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பற்று வருதோ அதே பற்று ஒரு ஒழுக்கத்தையும் தூண்டும். அந்த ஒழுக்கம் அவர் செய்கிற செயல்கள் மேலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதனால தான் பக்தியின் பலன் நோக்கத்தை பொறுத்ததுன்னு சொல்கிறாங்க. அபிராம பட்டர் அன்னையை வணங்கின நோக்கம் மெய்ஞானம். 5வது பதிகத்தில் பொருந்திய முப்புரை, அதாவது முப்புரைக்கு பொருந்தியவள் அம்மன். அம்மனோட அருளால் கிடைக்கிற ஞானம் 3 காலங்களுக்கும், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி 3 காலங்களுக்கும், படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லப்படுற 3 செயல்களுக்கும், விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் ஆகிய 3 மனநிலைகளுக்கும், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் ஆகிய 3 லோகங்களுக்கும் பொருந்தக்கூடியதுன்னு சொல்றாரு. வார்சடையோன் அருந்திய நன்று அமுதாக்கிய அம்பிகை. சமுத்திர மந்தனத்தின் போது ஆழகால விஷம் இந்த உலக அழிச்சிடக்கூடாதுன்னு சிவன் அதை குடிச்சிடுறாரு. அப்போ அம்பிகை சிவன் கழுத்துல கையை வச்சு அந்த விஷத்தையும் அமிர்தமா மாற்றி சிவனுக்கு ஏதும் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மனை வணங்கினா நம்ம மனசில் விஷமாக இருக்கிற எண்ணங்களை மாற்றி நமக்கு நல்லது செய்கிற எண்ணங்களாக மாற்றிடுவான்னு சொல்கிறாரு அபிராமப்பட்டர். செம்பு போன்ற பளபளப்பான மேனி, கட்டான உடல், வஞ்சி கொடிய போன்ற இடை, இப்படி அழகின் மொத்த உருவமாக அம்புயம் அதாவது தாமரை மேலே அமர்ந்திருக்கிற சுந்தரியான அபிராமி அம்மனை என் தலை தாழ்த்தி வணங்கினேன்.
அவள் எனக்கு ஞானத்தை அருளும் மனோன்மணியா என் கவலைகள் எல்லாத்தையும் போக்குவான்னு பாடுறாரு அபிராமப்பட்டர். இந்த பதிகத்தை தினமும் பாடி வர மனக்கவலைகள் தீரும்னு சொல்லப்படுது. இந்த பதிகத்தை நாம கேட்கலாமா? புரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணிவார் சடையோ